அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாதங்களின் அரசன் ஆவணி மாதத்தின் அதிர்ஷ்டத்தால் திருமண யோகத்தை பெறப்போகவர்களும் விரைவில் செல்வந்தராக போகும் 5 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த மாதம் ஆகஸ்ட் 17, 2025 முதல் சூரியனானது சிம்ம ராசியில் இருப்பதனால் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம் ராசிக்காரர்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், திருமண பாக்கியம் அதிகரிக்கும். கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் நினைத்த லாபம் கைகூடி வரும். நிதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கி நிதி தன்மை வலுவடையும். புதிய வாய்ப்புகள் போன்ற நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக விரைவில் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக திருமண பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 மற்றும் 2025 முதல் சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஜோதிட ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகும். முக்கியமாக சிம்ம ராசி என்றால் சிம்மத்திற்குரிய கர்ஜனை இருக்கும். குறிப்பாக சிம்மத்தில் பிரவேசிப்பது ஜோதிட ரீதியில் இது மிகப்பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறார்கள் வானியல் ஆராய்ச்சியாளர்கள். சூரியன் தனது சொந்த வீட்டில் அமர்வதால் சில ராசிகள் எதிர்பாராத வாய்ப்புகளை பெற்று மிகப்பெரிய ஆளாக மாறப்போகிறது. குறிப்பாக சிம்மம், மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 5 ராசிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம், செல்வம், மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைய அற்புத வாய்ப்புகளும் இருக்கிறது. முதலாவதாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பில் புதிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். பேசும் திறனும் உங்களுக்கு அறிவாற்றலும் உச்சத்தில் கண்டிப்பாக இருக்க போகிறது. தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள், வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாளான கடன் சுமைகள் கண்டிப்பாக குறைந்து குடும்பத்தில் நல்லதொரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். முக்கியமாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தருணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திருமணத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரன் தேடினால் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும் என்பது மிகுந்த நம்பிக்கையில் இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் சொந்த வீட்டில் அமர்வு பெரிய நன்மையை தந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. பணம் சம்பந்தமானது வலுவாக நிற்கும். புதிய முதலீடுகளை தொடங்கி வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி தானாக வரும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவீர்கள். காதல் திருமணம் யோகம் வரை செல்லும் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் திருமணம் நடப்பது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. தொழிலில் செல்வந்தராக கூடிய நிலை கண்டிப்பாக உருமாறுகிறது. துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு இது வருமானம் அதிகரிக்கும் மாதமாக கண்டிப்பாக அமைகிறது. மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சமூக சேவையில் அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரும் வாய்ப்பாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சிறு தொழில் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குடும்பத்திலும் வேலையிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருமணத்திற்கு நல்ல யோகம் இருக்கிறது குழந்தைகளுக்கு. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு பொக்கிஷமான நிறைந்த மாதமாக இருக்கிறது. தொழிலில் தாராளமான வெற்றிகள், கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். சாகச பயணங்கள், புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன. வாழ்க்கையில் இலக்குகளை அடைய நல்ல வழி பிறக்கின்றன. முக்கியமாக திருமணம் செல்வத்திற்குரிய நாளாகவே இந்த மாதம் அமைவதால் கண்டிப்பாக எந்த ஒரு முடிவும் தாராளமாக எடுத்து இந்த மாதத்தில் செய்யலாம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக அபரிவிதமான வளர்ச்சி இருக்கிறது. பணத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இணைந்து செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் ஈட்டும்.
விவசாயம் மற்றும் சிறு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கண்டிப்பாக வந்தே சேரும். நிதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பணம் அதிகமாக நமக்கு வந்து சேரும். ஆனால் வீட்டில் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் உடல் நலத்திற்கு கண்டிப்பாக கவனம் செலுத்துவது அவசியம். மிக முக்கியத்துவமானது எதுவென்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முறைகளை பின்பற்றி வாருங்கள். இந்த மாதத்தை கண்டிப்பாக பின்பற்றி வாருங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு எது செய்ய வேண்டும் என நினைத்தாலும் இந்த மாதத்தில் தாராளமாக இறங்கி செய்யலாம். பெரிய முதலீடாக இருந்தாலும் மற்றும் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட வரன் தேடுபவராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தெடுத்து கொண்டிருப்பவர் அவர்களும் இந்த மாதத்தில் ஆண் பெண் ஒன்று சேர்ந்து தாராளமாக குழந்தைகளுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் கூறும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பெரிய நிதி, அதாவது அதிகமாக பணம் செலுத்தி தொழில் செய்ய விரும்புகிறேன், இதில் நஷ்டம் வந்து விடுமா என பயந்து கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கான மாதமாக அமைவதால் தாராளமாக சூரிய பகவான் அவர்கள் உங்கள் வீட்டில் சஞ்சரிக்கும் போது சூரிய பகவானின் பார்வை நம்மீது, அது காலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு நன்கு குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயம் ஆகும்போது சூரிய பகவானை வணங்கிவிட்டு பிள்ளையாரையும் வணங்கிவிட்டு எந்த தொழிலையும் தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது பெரும் நம்பிக்கையாக இன்றளவும் கடைபிடிக்கப்பட்ட ஒரு முக்கிய வழிபாடாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.